Hey guys, welcome back to the channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். அண்ட் இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடணும், நம்ம ப்ரே பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ. இதுக்கு AppleCare போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1.5 years ஆகிடுச்சு. சரி, இல்லை ஸ்க்ராச்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆப்பிளில் மாற்றலாமா அப்படின்னு போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, டேமேஜஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம், அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வேரண்டியாக நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம உடச்செடுத்து வந்து கொடுக்கணுமா அப்படிமாரி தான் இருந்தது. ஸோ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவர் உடச்சிடலாம் மச்சான் அப்படின்னாரு. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். வித் லாட் ஆஃப் ஹேட்ரட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. பட் நான் உங்களுக்கு முக்கியமாக AppleCare ப்ளஸ் போடுறது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த வீடியோவில். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ நம்ம ஏர்பாட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்க்ராச்சஸோடு இருக்குது. நான் கேஸ் போடல. நம்ம ஏர்பாட்ஸ் நான் வாங்கினதுலேருந்து கேஸ் போடல, AppleCare ப்ளஸ் போட்டதுனால. ஸோ மேக்னெட்ஸ்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில், சார்ஜர் நல்லா ஆகுது. ஸோ ஏர்பாட்ஸ் பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஜென்ரேஷனு. அதில் கீழே அந்த கேஸ்க்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து ஒரு மாடல் கொண்டு வந்துருந்தாங்க. அந்த ஜென்ரேஷன் இது. நம்ம எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது அப்படின்ற நம்ம செக் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஏர்பாட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை நம்ம என் ஃபோனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய சீரியல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது AppleCare ப்ளஸ் டிவைஸு. உள்ளே கிளிக் பண்ணி நம்ம ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்றது பட்சத்தில் நம்ம $2500 பே பண்ணோம் அப்படின்னு போட்டிருந்தது. நியரஸ்ட் ஆப்பிள் சென்டர் எதுன்னு பார்த்து நம்ம அங்கே போகிறோம் இப்போது. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம இன்சூரன்ஸுக்கு 2500, இதுக்கு ஒரு 2500, டோட்டலாக $5000 நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வேணும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப்பில் இறங்கிடலாம். ஒரு 6 foot ஹைட்லேருந்து போடலாம். ஸோ ட்ராப் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராப்புக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுதான் டேமேஜ் ஆகிருக்கு. கேஸ் செம்மையாக விஸ்டாண்ட் பண்ணுதுங்க, நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட இதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் நினச்சேன் கேஸ் கீழே போட்டோன்னே இந்த கேப்லாம் உடஞ்சிடும் நினச்சேன். ஏன்னா கையில் பிடிக்கிறப்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். லாட் ஆஃப் டேமேஜ் இது அப்சர்வ் பண்ணியிருக்கு. உள்ளே இருக்க ஹெட்ஃபோன்ஸ் தான் விஷயம், அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கேஸோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது. மேலே நம்ம மேக்னெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இருந்த அயன்லாம் எடுத்து ஒட்டி வச்சுருக்கு மேக்னெட்ஸ். அண்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் நேராக கார்லேயே ஏற்றிடலாம் வச்சு. சரியாக அது சீட்டிங் ஆகலை. ஸோ தருண் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாய், குட் பாய் ஏர்பாட்ஸ், see you soon in the other side. Holy shit. Shit. I don't think so Apple is going to replace this much. Sad shit as. Are they going to give much? I don't know. Let's try doing something. நம்ம ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேம் டு அன் எண்ட். சுக்குனராக உடஞ்சிச்சு. நம்ம இவ்வளோ உடையும் நினைக்கல. நான் கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக பண்ணலான்னு பார்த்தேன். பட் நம்ம பேட் டைம் கனெக்டும் வாங்கலை. ஸோ yeah, let's go. Guess what is inside this? No. Hi guys. What's up? Yo. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஏர்பாட்ஸை உடச்சிட்டோம். இப்போ நான் பேசுகிறது கேட்கணும் கூட தெரியல, அவ்வளோ மழைங்க, செம மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம நேராக ஸ்டோருக்கு கொண்டு போயிட்டு நம்மகிட்ட கொடுப்போம். அவங்ககிட்ட அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் தே ஷுடன்ட் நோ. நம்ம வேணே உடச்சோன்னு அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக க்ளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை சொல்லி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நேராக இப்போ ஸ்டோருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். யூஸாக நம்ம போகிற இந்த கோபுரம் சிக்னேச்சர் மால் இமேஜின் ஸ்டோர் தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் மீட் ஆஃப்டர் ஐ ரீச் தேர். ஸோ நம்ம ஏர்பாட்ஸ் கொடுத்தப்போ தான் நடந்துச்சு. நம்ம பில்டர்ஸில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். சும்மா கேள்விகள்லாம் கேட்டாங்க, எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. அண்ட் தட்ஸ் இட். கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம ஏர்பாட்ஸை. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.
ஹே கைஸ், ஒரு லாங் பிரேக்கு அப்புறம் திருப்பி நம்ம மீட் பண்ணுறோம். ஆமாங்க, நம்ம ஏர்பாட்ஸ் இஸ் ஹியர். ஃபோக்கஸ். எஸ், கடைசி ஏர்பாட்ஸ் வந்துச்சு. நம்ம கொடுத்த இதோட பெட்டரான ஒரு புது ஏர்பாட்ஸை 100% ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆப்பிள். ஸோ பிக் தேங்க்ஸ் டு இமேஜின் ஸ்டோர், கோபால் மால். எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப டிலே ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்து நம்ம கொடுத்த ஒரு 10 days ஆச்சு நம்ம ப்ராடக்ட் கையில் வந்து சேர்கிறதுக்கு. இந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். AppleCare டெஃபினெட்லி ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து 2500 rupees நம்ம வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறோம். தட் இஸ் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணுறப்போ 2500 பே பண்ணோம். அது அந்த AppleCare ப்ளஸ்ன்றது 2500 rupees நமக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 5000 rupees எக்ஸ்ட்ரா செலவாகுது. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம பேர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் we can go for AppleCare. நம்ம இப்போ என் வாட்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 9000 சம்திங் பே பண்ணேன். தட் இஸ் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் வேல்யூ. இந்த ஒரு டிவைஸோட 10% வேல்யூ வாங்குறாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உடச்சப்போ நான் நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணல. அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் வந்து பார்க்குறாங்க. அந்த சீரியல் நம்பர் அழிஞ்சிருந்ததுன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம், இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்க மாட்டோம். சீரியல் நம்பர் முக்கியம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுறீங்களா. ஏர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சீரியல் நம்பர். எனக்கு வாட்சுக்கு எப்படிலாம் தெரியல, பட் கூடிய சீக்கிரம் அது ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் ஆஃப்டர் ஆல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடச்சோம், நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது நம்ம இதனால யூஸ் பண்ண உடச்சிட்டோமே அப்படின்ட்டு. பட் வி ஹேட் நோ அதர் ஆப்ஷன்ஸ். இல்லை, உடச்சி ஆகணும், புதுசாக மாற்றணும், வரது டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஸ்க்ராச்சஸ் அக்செப்ட் பண்ணல ஆப்பிள். ஸோ ஏர்பாட்ஸ் நம்ம கையில் இப்போது ஃப்ரெஷ் அண்ட் பிராண்ட் நியூ வந்துருச்சு. அந்த வாரண்ட்டி அப்படியே கேரி ஆகுதுங்க உங்களுக்கு. அந்த AppleCare இருந்தது இல்லை, நம்ம மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு 5 monthsக்கு வந்து உங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு காமிக்கிறாங்க. அதுலேயே வந்து இந்த AppleCare ப்ளஸ் வந்து இன்னும் இருக்குது, ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் நாலேஜ் கொடுக்கணும். நான் என்னோட இது யூஸ் பண்ணி எனக்கு நாலேஜ் தரேன். என்னோட நாலேஜ் உங்களுக்கு ரீச் ஆகிருந்து, உங்களுக்கு பிடிச்சிருந்து, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் லீவ் அ லைக். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. AppleCare என்னை பொறுத்த வரைக்கும் வர்த்து. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ AppleCare நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஆக்சிடென்ட்டு நிறைய டைம் முடியும். நம்ம ஃபோன் வந்து வேணே இப்போ காரத்தை உடைக்க போகிறதில்ல. சரிங்களா? இல்லை நம்ம வாட்ச் ஆக்சிடென்ட்டாக கீழே போட்டு உடச்சு. நம்ம இஃபோனை கூட பார்த்தோம், அவர் கூட வந்து அந்த இதை வச்சு உடச்சி ஆப்பிள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணார். ஸோ தேர் இஸ் நோ ஆப்பிள் வந்து முடியாதுங்க, ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. AppleCare ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஓகே ஃபைன். அந்த சார்ஜஸ் நம்ம 2500 rupees ஆப்பிள் ஏர்பாட்ஸுக்கு 2500 அது பே பண்ணால் நம்மளுக்கு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதோட வெயிட் பீரியட் வந்து கொஞ்சம் டைம் சொன்னாங்க. அண்ட் ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார் அவர். சில பேர் வந்து இந்தமாரி கண்டிஷனில் வந்து ஏர்பாட்ஸை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடச்சி எடுத்து போய் கொடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட்ஸ் இல்லை, ஒரு சேனல் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் தி கேஸ் ஒன்று காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees ஆகும். 10,000 ரூபா ஒரு பீஸும். அதாவது நம்ம இன்சூரன்ஸ் போனோம்னா யூ ஹேவ் டு பே 30,000 rupees டு கெட் த ஃபுல் திங் ரீப்ளேஸ்டு. நம்ம புதுசாக வாங்கிட்டு போகல. தட் இஸ் அதர் ரீசன்ஸ். பட் இப்படி தான் நம்ம பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாரண்ட்டி இன்னொரு 5 monthsக்கு இருக்குது. இதுக்கு மேலே நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து எதிர்பார்த்து வந்து C-Type கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் C-Type கொடுக்குறவங்க அதே லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓர ஆசைப்படக்கூடாதுக்கு தான். ஸோ கைஸ், தட்ஸ் த வீடியோ. ப்ளீஸ் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். கொஞ்சம் பிஸ்னஸ் டென்ஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கனால வீடியோஸ் ரெகுலராக மேக் பண்ண முடியல. பட் மேக் ஷூர் ஐ கம் அண்ட் கிவ் யூ அண்ட் ஃபன் டைம். தேங்க்ஸ். See you guys.